நண்பர்களுக்கு வணக்கம். வரப்போற குரூப் 4 எக்ஸாமுக்காக நம்ம சேனல்ல ரிவிஷன் சீரிஸ் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. தமிழ்ல நம்ம தினசரி ஒரு 50 கேள்விகளை பார்த்துட்டு வரோம். இடையில ஒரு 2-3 நாள் கேப் ஆயிடுச்சு. வேற ஒன்றும் இல்லை, தமிழுக்கு கண்டென்ட் ஓகேங்களா, சிலபஸ் சைஸ் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை கொஞ்சம் செப்பரேட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அதில் தான் கொஞ்சம் டைம் போயிடுச்சு ஓகேங்களா. பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுகன்னு சந்திப்பிழை தனித்தனியா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல ஒவ்வொரு டாபிக்குமான கேள்வி கொஞ்சம் செப்பரேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை நம்ம வரப்போற நாட்கள்ல பார்க்கலாம் ஓகேங்களா. ஒரு பிரித்தேர்த்துக்க சேர்த்ததுக்கு மட்டும் ஒரு 150+ கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல இருக்கு. அதையும் நம்ம வரப்போற நாட்கள்ல பார்க்கலாம் ஓகேங்களா. இனிமேல் தினசரி 50 கேள்விகள் இது கண்டினியூ ஆகும். மேக்ஸ் காலையில வரும் ஓகேங்களா. இது நைட்டு 9 மணிக்கு தமிழும் காலையில 5 மணிக்கு மேக்ஸும் வந்துடும் ஓகேங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழ் 9 மணிக்கு வந்துடும் நைட்டு டெய்லி ஓகேங்களா. டெய்லி 9 மணிக்கு வரும். அதே மாதிரி மேக்ஸ் காலையில 5 மணிக்கு வந்துடும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சரியான அகரவரிசையை கண்டறிக. மன்னா, தலை, அணை, அண்ணா ஓகேங்களா. அகரவரிசை பொறுத்த வரைக்கும் ஆ ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆ வரணும். 2 ஆ இருக்கு ஓகேங்களா. கவனிச்சிங்களா, இதுவும் ஆதான் இதுவும் ஆதான். இதுல எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அண்ணா தான் வரும் ஓகேங்களா. ஏன்னா இன் ஓகேங்களா, இன் வரிசையில தான் நை வரும் ஓகேங்களா. இன் வரிசையில தான் நை வரும். அப்போ ஃபர்ஸ்ட் எது வரும்னா அண்ணா வரும். அடுத்ததா அணை, அடுத்ததா தா, அதுக்கு அடுத்ததா தான் மாவரிசை வரும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேங்களா. அடுத்ததா அகரவரிசைப்படுத்துக. இதுவும் ஒரு அகரவரிசைப்படுத்துக. எல்லாமே மாவரிசை. ஸோ நம்ம 2வது எழுத்துக்கு போறோம் ஓகேங்களா. எல்லாமே மா மா மா. 2வது எழுத்து பாருங்க தா ஓகேங்களா. அடுத்ததா நா, அடுத்ததா இஞ்சி இருக்கு, அடுத்ததா ரா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் எது வரும்னு பாருங்க, காங்கா சா நா வரிசை தான் ஃபர்ஸ்ட் வரும். அப்போ மஞ்சள், மஞ்சள்ல ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. அப்போ இதுதான் ஆன்சர் பாருங்க. அதுக்கு அடுத்ததா தான் நா வரிசை வரும் ஓகேங்களா. இஞ்சிக்கு அப்புறம் தான் இன்னும் வரும் ஓகேங்களா. அப்போ நா வரிசை வரும். தா ராலாம் கடைசியா தான் வரும் ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்னன்னா மஞ்சள், மனம், மரகதம், மதம், மரகதம் ஓகேங்களா. இந்த மாதிரியும் கேட்பாங்க ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்ததுல இந்த அளவுக்கு கஷ்டமா எதுவும் கேட்கல. ஜஸ்ட் வச்சோ அல்லது காங்காச்சா வச்சியோ வேற வேற எழுத்துக்கள் வச்சு கேட்டிருந்தாங்க. இதுல 2 சொற்களும் பாருங்க, 2 கொஸ்டின்லயும் இதுலயும் ஒரே எழுத்துல ஸ்டார்ட் ஆகிற மாதிரியான சொற்கள், இதுல மொத்த ஆப்ஷனுமே ஒரே எழுத்துல ஸ்டார்ட் ஆகுற சொற்கள் ஓகேங்களா. இப்படி இருந்தா 2வது எழுத்தை கம்பேர் பண்ணணும் ஓகேங்களா. அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா இன்னொரு அகரவரிசைப்படுத்துக. இதுலயும் அதே ஓ ஓ ஓ ஓ இதுலயும் ஒரே ஓ வச்சுதான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்ன பண்ணோம், 2வது எழுத்து தான் கம்பேர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் பாருங்க ரா, அடுத்ததா தான் ராரா ரீ ரீ வருங்களா. அப்போ ஃபர்ஸ்ட் ஓரம், அடுத்தது ஓராயிரம். அப்போ ஆப்ஷன் டி பாருங்க, ஓரம் ஓராயிரம். அடுத்ததா ரீ, லாஸ்ட்ல ரூ ஓகேங்களா. அப்போ ஓரம் ஓராயிரம், ஓர் இதழ் ஓர் உயிர், ராரா ரீரி ரூ ரூ ஓகேங்களா. ரீரிக்கு அப்புறம் தான் ரூ ரூ வரும் ஓகேங்களா. ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்ததா ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தேர்வு செய்க. இலை, இழை ஓகேங்களா. இலைனா இழைக்கிறது ஓகேங்களா, நம்ம இழைச்சிட்டாங்கன்னு சொல்லுவோம்ல அந்த இலை ஓகேங்களா. அப்போ மெலிந்து போதல். இழைனா நூலோட இழை ஓகேங்களா. அப்போ ஆன்சர் என்ன, ஆப்ஷன் ஏலே இருக்கு, மெலிந்து போதல் நூல் இழை ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் நேமி கோடு ஓகேங்களா. இது நம்ம பொருள்ல படிச்சிருப்போம் ஓகேங்களா. சொற்பொருள்ல நேமினா என்னன்னு படிச்சிருப்போம், சக்கரம்னு படிச்சிருப்போம். அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாதே போதும். இந்த கேள்விக்கு உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்க முடியும் ஓகேங்களா. சக்கரம்னு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப நேமினா சக்கரம், கோடுனா மலை ஓகேங்களா. கோடு மலை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா சரியான வாக்கிய அமைப்பினை கண்டறிக. மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக ஆண்டுதோறும் கூட்டம் நடைபெறும். ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக பாருங்க, இது படிக்கும் போதே நமக்கு சொற்றொடர் முழுமை பெற ஒரு ஃபீல் கிடைக்குது. ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக கூட்டம் நடைபெறும். அடுத்ததெல்லாம் பாருங்க, கூட்டம் ஆண்டுதோறும் மறைந்த தி ஜானகிராமன் நினைவாக நடைபெறும் ஓகேங்களா. லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தி ஜானகிராமன் மறைந்த கூட்டம் படிக்கும் போதே இது 3 சொற்றொடருமே சரியா நமக்கு சொற்றொடர் அமைப்பே வரல ஓகேங்களா. பொருளும் சரியா விளங்கல. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்ததா பாருங்க, வேர் சொல்லை கண்டறிக. நடத்தல் ஓகேங்களா. இது தொழிற்பெயர்ல இருக்கு ஓகேங்களா. தள்ளுல முடிஞ்சாலே தொழிற்பெயர். என்ன கேட்டிருக்காங்க, இதுக்கான வேர் சொல் கேட்டிருக்காங்க. நடத்தலோட வேர் சொல் என்னன்னா நட ஓகேங்களா. ஏன்னா இந்த நடைய வச்சுதான், நடன்றது தான் வேர் சொல். இதை வச்சுதான் நம்ம பெயரச்சமாவோ வினையச்சமாவோ சொற்களை மாற்ற முடியும் ஓகேங்களா. பெயரச்சமா மாத்தணும்னா ஆ உம்ல முடியணும் ஓகேங்களா. இதுலயே பாருங்க,
நடக்க இல்லைங்களா, நடத்த. உங்களை ஆள முடியுதுங்களா சவுண்ட், இப்படி ஆள முடிஞ்சா அது பெயரெச்சம். ஓகேங்களா. நடந்து ஓகேங்களா, ஊல முடிஞ்சா அது வினையெச்சம். இந்த நடந்துன்னு இருக்குங்களா, இப்படி வந்தா இது வினையெச்சம். ஓகேங்களா. இந்த ஆக மொத்தத்துல இந்த வேர் சொல், இந்த சொல்ல வச்சுதான் நம்மளால எல்லா சொல்லையும் உருவாக்க முடியும். அதனாலதான் அதை வேர் சொல்னு சொல்றோம். ஓகேங்களா. போட்டேன் வேர் சொல் கண்டறிக என்ன வரும்னா போடு. ஓகேங்களா. போட்டுன்னு போட்டுறக்கூடாது. ஓகேங்களா. போட்டேன் இதோட வேர் சொல் என்னன்னா போடு. ஓகேங்களா. போடு எப்பவுமே வேர் சொல்ல பொறுத்த வரைக்கும் கட்டளை பொருள்ல தான் வரணும். அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி போடு. அடுத்த கொஸ்டின், ஓடு என்னும் வேர் சொல்லோட வினைமுற்று. ஓகேங்களா. என்ன வரும், ஓடினான். ஓகேங்களா. ஓடுதல்னு போட்டுறக்கூடாது. ஓகேங்களா. ஓடுதல் தல்ல முடிஞ்சா அது தொழிற்பெயர் போயிடும். இங்க என்ன கேட்டிருக்காங்க, வினைமுற்று. இல்ல ஓடி ஈல முடியுதுங்களா, ஈல முடிஞ்சா என்ன, ஈ ஊ முடிஞ்சா வினையச்சம். ஓடிய ஆல முடிஞ்சா பெயரெச்சம். ஓகேங்களா. இது தொழிற்பெயர். இதுல வினைமுற்று எதுனா ஓடினான். ஓகேங்களா. ஓடினான்றது முற்று பெறுது. ஓகேங்களா. அதனால இது ஒரு வினை முற்று பெற்றா அது வினைமுற்று. அடுத்ததான் வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது எதுவென கண்டறிக. ஒரு வினைமுற்று ஆனா எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது என்னன்னு பார்த்தோம்னா முற்றெச்சம். புத்தகத்தை இது கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஏதோ ஒரு பேர் கொடுத்துருப்பாங்க, பேரு கரெக்டா தெரியல, நம்மளா ஏதாச்சும் ஒரு பேர் வச்சுப்போம். கவிதா படித்தனல் மகிழ்ந்தனல். ஓகேங்களா. படித்தனல் மகிழ்ந்தனல். இதுல கவிதா படித்தனல். ஓகேங்களா. இதை மட்டும் பாருங்க. கவிதா படித்தனல் என்றா கவிதா படித்தாள் அப்படின்ற பொருள்ல வரும். ஆனா கவிதா படித்தனல் மகிழ்ந்தனல் அப்படின்னு வந்ததால இது ஒரு வினைமுற்று. ஓகேங்களா. கவிதா படித்தனல்னா கவிதா படித்தாள் அப்படின்ற பொருள்ல வரும். அப்ப படித்தாள் என்பது கவிதா படித்தாள் வினை முற்று பெறுது. ஓகேங்களா. ஆனா கவிதா படித்தனல் மகிழ்ந்தனல் அப்படின்னு சொற்றொடர் கூட இந்த ஒரு மகிழ்ந்தனல் சேர்த்தோம்னா ஒரு வினைமுற்று எச்ச பொருள்ல நிக்குது. ஓகேங்களா. மகிழ்ந்தனல் என்ற எச்ச பொருளை தந்து மற்றொரு வினைமுற்றான மகிழ்ந்தனல் அப்படின்றதால முடிகிறதால இது என்னன்னா முற்றெச்சம். ஓகேங்களா. கவிதா படித்தனல் மகிழ்ந்தனல் அப்படின்னு வந்தாது முற்றெச்சம். ஓகேங்களா. அடுத்ததா படி என்னும் மேற் சொல்லோட வினையச்சம். வினையச்சம்னா எதுல முடியணும், ஈ ஊல முடியணும். படித்தல். ஓகேங்களா. தல்லுல முடிஞ்சா தொழிற்பெயர். படித்து ஓகேங்களா, ஊல முடியுதுங்களா, அப்போ இதுதான் என்னன்னா வினையச்சம். ஓகேங்களா. படித்த ஆள முடிஞ்சா பெயரச்சத்துக்கு போயிடும். ஆன்சர் என்ன, படித்து. ஓகேங்களா. கான் என்பதற்கான வினைமுற்று கான். ஓகேங்களா. இது தல் தொழில் பெயர் போயிடும். கண்ட ஆள போனோம்னா எதுக்கு போயிடும், பெயரச்சத்துக்கு போயிடும். கண்டேன். ஓகேங்களா. கண்டேன் தான் இதுக்கான வினைமுற்று. ஓகேங்களா. அடுத்ததா வழுவற்ற தொடரை கண்டறிக. ஓகேங்களா. வழுவல்லாத தொடர் ரொம்ப ஈஸி. கூரை. கூரைக்கு என்ன வரணும், மரபுப்படி வேந்தனர்னு வரணும். இல்லத்தின் அருகே புதிதாக கூரை வேந்தனர். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லில் சரியானவற்றை காண்க. இப்படியும் கேள்விகள் வருது, பாத்துக்கோங்க. ஜஸ்ட் என்னன்னு கேட்காம இந்த மாதிரியும் கொஸ்டின் வருது. எக்ஸ்கவேஷன் அகழாய்வு ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கு. எபிகிராபினா கல்வெட்டியல். ஓகேங்களா. கல்வெட்டியல்னு வருங்களா, அப்ப இதுவும் இல்ல. ஈரோஸ்டோன் நடுக்கல். ஓகேங்களா. இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். ஓகேங்களா. அடுத்தது இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்பு வரும், ஒரு சில இடத்துல கல்வெட்டுன்னு கூட வரும். ஓகேங்களா. அப்போ இது கரெக்ட், 1, 3 மட்டும்தான் கரெக்ட். ஓகேங்களா. இது ரெண்டும் தவறு. அடுத்ததா பாருங்க, ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக. ஓகேங்களா. திசிஸ் குறியீட்டியல்னு இருக்கு, இதுவும் தவறு. இன்டலெக்சுவல் அறிவாளர், இதுதான் கரெக்ட். ஓகேங்களா. மித்துனா தொன்மம்னு வரும். ஓகேங்களா. இதுவும் இல்ல. பேட்டன்ட்னா காப்புரிமை. ஓகேங்களா. காப்புரிமை, இதுவும் இல்ல. இன்டலெக்சுவல் அறிவாளர், இதுதான் கரெக்ட். அடுத்ததா பொருந்தாத இணையை கண்டறிக. வங்கம்னா என்ன, கப்பல், அப்போ கரெக்டா இருக்கு. நீகான்னா நாவாய் ஓட்டுபவன். ஓகேங்களா. எல்லுனா என்ன, பகல். நம்ம அல்லும் பகலும் சொல்லுவோம். ஓகேங்களா. அல்லும் பகலும். இதுல அல்லுனா இரவு. ஓகேங்களா. உங்களுக்கு எல்லுல கன்ஃபியூஷன் இருந்தா இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லும் பகலும் நம்ம சொல்லுவோங்களா பேச்சு வழக்குல, அல்லும் பகலும் வேலை செய்யறாங்கன்னு. இதுல அல்லும்னா இரவு. ஓகேங்களா. பகலும்னா பகல். ஓகேங்களா. அப்போ இது அல்லு, இது எள்ளு. ஓகேங்களா. எள்ளுனா என்ன, அப்போ பகல். ஓகேங்களா. பகல் வரணும். இங்க காற்றுன்னு கொடுத்துருக்காங்க, அப்ப பொருந்தாத இணை எதுனா இதுதான். ஓகேங்களா. எதுக்கு அடுத்தது செக் பண்ணணும். மாட ஒல்லேரி அப்படின்னா கலங்கரை உலக்கம். ஓகேங்களா. அப்ப இதுவும் கரெக்ட். அப்ப பொருந்தாத இணை எதுனா இதுதான். ஓகேங்களா. எள்ளுனா என்ன வரணும், பகல்னு வரணும். ஓகேங்களா. அடுத்ததா
துஞ்சு புலி இடறிய சிதறன் போல. ஓகேங்களா, ஓமை கூறும் பொருள் எதுவென கண்டறிய. ஓகேங்களா, தூங்கிட்டு இருக்கிற ஒரு புலிய போயிட்டு எதுன்னு தெரியாம கை வச்சு எழுப்பிட்டு சடனா பயப்படுறது. ஓகேங்களா, அப்போ இது என்னன்னா அறியாமை. தூங்கிட்டு இருக்கிற ஒரு புலிய தெரியாம நம்ம டச் பண்ணிட்டோம்னா பதறி போய் பாப்போம்ல, அதுதான். ஓகேங்களா, அதுதான் இந்த வரி சொல்ல வருது. துஞ்சு புலி இடறிய சிதறன் போல அப்படின்னா அறியாமை. அடுத்ததா ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதல். பசுமரத்து ஆணி போல. பசுமரத்து ஆணி போல மனசுல நல்லா பதிஞ்சிச்சுப்பா அப்படின்னு சொல்லுவோமா, இல்ல பசுமரத்து ஆணினா எளிதில் மனதில் பதிதல். ஓகேங்களா, அடுத்ததா விடை வகைகள். ஓகேங்களா, நிறைய முறை இந்த விடை வகைகள் ரிப்பீட்டடா கொஸ்டின் பேப்பர்ல பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா, கடை தெரு எங்குள்ளது, இதே கொஸ்டின் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது, அந்த கொஸ்டின்ல என்னன்னா வலது பக்கத்தில் உள்ளது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, இப்படி குறிப்பிட்டு ஒரு இடத்த சுட்டி சொன்னா, நம்ம அட்ரஸ் கேட்கறோம்னா இங்க இருக்கு அங்க இருக்குன்னு ஒரு இடத்த சுட்டி சொன்னா அது சுட்டு விடை. ஓகேங்களா, அடுத்ததா விடை வகைகள். உனக்கு கதை எழுத தெரியுமா என்ற வினாவிற்கு கட்டுரை எழுத தெரியும் என கூறுவது. இதையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகேங்களா, உனக்கு இது தெரியுமானா எனக்கு அது தெரியும் அப்படின்னு சொல்றது. அப்படி சொன்னா என்னன்னு பார்த்தோம்னா இனமொழி விடை. அதற்கு இனமான வேற ஏதோ ஒன்னத்தை பத்தி விடை சொல்றது. ஓகேங்களா, எழுத தெரியுமானா கதை எழுத தெரியுமானா கட்டுரை எழுத தெரியும், ஆட தெரியுமானா எனக்கு பாட தெரியும். ஓகேங்களா, அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா, ஆக மொத்தத்துல அதுக்கு இனமா ஏதோ ஒரு விஷயத்த பத்தி சொன்னா அது இனமொழி விடை. ஓகேங்களா, அடுத்ததா வினாவிற்கு விடையாக மற்றொரு வினாவை கேட்பது. ஓகேங்களா, ஒருத்தர் கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா அதுக்கு விடையாவே இன்னொரு கேள்வியை நம்ம கேட்டோம்னா அது என்னன்னா வினா எதிர் வினாதல் விடை. ஓகேங்களா, அதுக்கு பேரு வினா எதிர் வினாதல் விடை. ஒரு கொஸ்டின் கேட்கிறோம், அதுக்கு ஆன்சர் பண்ணாம அதுக்கு ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்கன்னா அது அந்த வினாக்கு எதிர் வினா. ஓகேங்களா, எதிர் வினாதல் விடை. அடுத்ததா நீ படிக்கவில்லையா என்ற கேள்விக்கு எனக்கு தலை வலிக்கிறது. சப்போஸ் எனக்கு தலை வலிக்கும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இதே பார்ப்போம். எனக்கு தலை வலிக்கிறது அப்படின்னா இப்போ படிக்கலையா அப்படின்னு கேட்டா தலை வலிக்குதுன்னா நடந்ததை சொல்றது. ஓகேங்களா, இப்ப ஆன்சர் என்னன்னா உற்றது உரைத்தல் விடை. அதுவே படிக்கலையா அப்படின்னு கேட்டா எனக்கு தலை வலிக்கும். ஓகேங்களா, வலிக்கும் அப்படின்னு கேட்டோம்னா உருவது கூறல். ஓகேங்களா, ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. தலை வலிக்கிறது, எனக்கு வலிக்குது இப்போ அப்படின்னு சொன்னோம்னா அது உற்றது உரைத்தல். ஓகேங்களா, எனக்கு நடந்துச்சு தலை வலிக்குது அதனால நான் சொல்றேன், அது உற்றது உரைத்தல். அதுவே படிக்கலையானா எனக்கு தலை வலிக்கும், படிச்சா தலை வலிக்கும் அப்படின்னு சொன்னோம்னா அது உருவது கூறல் விடை. எனக்கு நடக்க போறத நான் சொல்றேன். ஓகேங்களா, அப்போ வலிக்கிறதுன்னு வந்தா உற்றது உரைத்தல், அதுவே வலிக்கும் அப்படின்னு வந்தா உருவது கூறல். ஓகேங்களா, இந்த கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி. ஓகேங்களா, உற்றது உரைத்தல் விடை. ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தெரிவு செய்க. பறவைகள் கல்னு வந்தாலே என்ன வரணும், இங்கேயும் பன்மையில வரணும். ஓகேங்களா, தங்கினார்கள் இது உயர்திணைக்கு போயிடுச்சு, இது கிடையாது. தங்குகின்றது இதுவும் வராது. அப்போ பறவைகள் வந்து தங்கின, இங்கேயும் பன்மை இங்கேயும் பன்மை. அப்ப ஆன்சர் என்ன, ஆப்ஷன் டி. ஓகேங்களா, அடுத்ததா ஒருமை பன்மை பிழை நீக்கி எழுதுக. மொழி வளரும் தன்மை உடையன. ஓகேங்களா, உடையன இங்க மொழின்றது ஒரே ஒரு மொழியை பத்தி தான் சொல்லியிருக்காங்க, மொழிகள்னு சொல்ல ஒருமையில தான் இருக்கு. சோ என்ன வரும், மொழி வளரும் தன்மை உடையது. ஓகேங்களா, அடுத்ததா சரியான தொடரை தேர்ந்தெடு. பவள விழியால் பரிசு உரியவள். படிக்கும் போது நமக்கு என்னன்னே புரியல. பவள விழிதான் பரிசு உரியது, இதுவும் இல்ல. பவள விழியின் பரிசு உரியது, இதுவும் இல்ல. பவள விழிதான் பரிசுக்கு உரியவள். ஓகேங்களா, நமக்கு படிக்கும் போதே சொற்றொடர் இதுதான் முழுமை பெறுது, பொருளும் நமக்கு புரியுது. ஓகேங்களா, ஆன்சர் என்னன்னா இதுதான். அடுத்த கொஸ்டின் சொல் பொருள். திகிரி ஆணை சக்கரம், அலி ஓகேங்களா கருணை, 2-1. ஓகேங்களா, ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, ஈஸியா ஆன்சர் போட்டுடலாம். அலர்னா மலர்தல், கொங்குனா மகரந்தம். கரெக்டா இருக்குங்களா. அடுத்த கொஸ்டின் புரிசை. புரிசைனா என்னன்னா மதில். ஓகேங்களா, அடுத்ததா புழை. புழைனா சாளரம். அடுத்ததா பனை. பனைனா என்ன, முரசு. லாஸ்டா கயம்னா நீர்நிலை. அப்போ 3-1 4-2 ஆப்ஷன் டி. நம்ம புத்தகத்தில் இருக்கிற சொற்பொருள் படிச்சாலே போதும். அடுத்ததா வருதல் என்ற வேர்ச்சொல்லை, வருதல் என்பதற்கான வேர்ச்சொல்லை கண்டறிக. வருதல்னா வா. எல்லாம் வருன்னு போட்டுக்கூடாது. ஓகேங்களா, வருதலோட வேர்ச்சொல் என்னன்னா வா. ஓகேங்களா, சுடச் சுடரும் பொன் போல எனும் பொன் போல் எனும் ஓமை கூறும் பொருளை கண்டறிக. ஓகேங்களா, இது என்னன்னா ஆக்சுவலா இது ஒரு திருக்குறள். ஓகேங்களா, தவம் அதிகாரத்துல வர ஒரு திருக்குறள் தான் இந்த சுடச் சுடரும் பொன் போல். இந்த திருக்குறளோட பொருள் என்னன்னா
நம்மளையே வருத்திக்கிட்டு ஒரு வேலையை செஞ்சோன்னா அதுக்கான பலன் வந்து கடைசியில நமக்கு எல்லாரும் போற்றும்படியா இருக்கும் அப்படின்றதுதான் பொருள். ஓகேங்களா? சுடரும் பொன் போல. ஓகேங்களா? அதனால நமக்கு என்ன கிடைக்கும்? நம்மளே வருத்திக்கிட்டு நம்ம ஒரு வேலையை செஞ்சோன்னா அதுல நம்ம என்ன சொல்றதுன்னா எக்ஸலன்ஸா ஆயிடும். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்னன்னா ஞானம் வளரும். ஞானம் வளரும். ஓகேங்களா? அடுத்ததா சொற்களை ஒழுங்குபடுத்துக. தமது கருத்தை சுவையோடு கவிஞர் சொல்வதற்கு உதவுவது அணி. ஓகேங்களா? கவிஞர் தமது கருத்தை சொல்வதற்கு சுவையோடு உதவுவது வராது. சுவையோடு கவிஞர் தமது கருத்தை சொல்வதற்கு உதவுவது அணி. கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு ஆப்ஷன் சி. ஓகேங்களா? கவிஞர் தமது கருத்தை சுவையோடு சொல்வதற்கு உதவுவது அணி. ஓகேங்களா? அணி தமது இதுவும் வராது. ஓகேங்களா? ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி. அடுத்ததா பிறவினை சொற்றொடரை காண்க. பிறவினை எப்படி கண்டுபிடிக்கலாம்? விபி செய்வை பண்ணு. இதுல ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. செய்வை பண்ணு. ஓகேங்களா? இந்த பண்ணுல ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க. இதுல என்ன இருக்குன்னா விபி அணிவித்தால். ஓகேங்களா? அணிவித்தான். அப்போ வி இருக்கு. அப்போ இதுதான் பிறவினை. இது பிறவினை சொற்றொடர்னா இதுல ஏதாச்சும் இருக்கணும். விபி செய்வை பண்ணு ஏதாச்சும் இருந்தா அது பிறவினை சொற்றொடர். அப்ப ஆன்சர் என்ன? மாலை அணிவித்தான். அடுத்த கொஸ்டினை பார்க்கலாம். வாக்கிய அமைப்பினை கண்டறிக. நான் இந்த வீட்டை கட்டினேன் என்பது. நிறைய பேருக்கு டவுட் வரலாம். ஓகேங்களா? நான் இந்த வீட்டை கட்டினேன், அவரே தானே அந்த வீட்டை கட்டுறாரு. ஸோ தன்வினை தானே வரணும். ஓகேங்களா? ஆப்ஷன்ல தன்வினையே இல்லையே அப்படின்னு ஒரு டவுட் வரும். நான் பல முறை சொல்லிட்டேன், தன்வினை செய்வினை டிஃபரன்ஸ். ஓகேங்களா? இதுக்கு நம்ம கரெக்டான டிஃபரன்ஸ் கரெக்டா நம்ம புரிஞ்சு வச்சிருந்தோம்னா ஓகேங்களா நம்மளால கரெக்டா இது தன்வினையா செய்வினையான்னு கண்டுபிடிக்க முடியும். இல்லை புத்தகத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, கவிதா உரை படித்தால். ஓகேங்களா? அல்லாட்டி நம்ம ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துப்போம். அப்துல் பாடல் படித்தான். ஓகேங்களா? பாடம் படித்தான் அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அந்த வேலையை செய்யறாங்க, படிக்கிறாங்க. அதோட பலன் யாருக்கு கிடைக்கும்னா அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஓகேங்களா? அவ்வாறு பலன் ஓகேங்களா ஒரு வேலையை செய்யறோம், அதோட பலன் ஒருத்தருக்கு மட்டும், அவங்களுக்கு அந்த எழுவாய்க்கு மட்டும் கிடைத்தால் அது தன்வினை. அதுவே செய்வினைனா பாருங்க, நான் இந்த வீட்டை கட்டினேன், அவர் அந்த வீட்டை கட்டினாலும் அதோட பலன் யாருக்கு இருக்க போகுது? நிறைய பேருக்கு இருக்க போகுது. ஓகேங்களா? அவர் மட்டும் அந்த வீட்டுல இருக்க போறது இல்ல. சோ பலன் நிறைய பேருக்கு கிடைத்தால் ஓகேங்களா 2 பேரோ 3 பேரோ எத்தனை பேரோ இருக்க போறாங்க. ஓகேங்களா? அதுக்குன்னு வீட்டுல ஒருத்தர் கூட இருக்கலாமே, அவர் மட்டுமே இருக்கலாமே எல்லாம் கேள்வி கேட்க கூடாது. பொதுவான பார்வையில பாருங்க, ஒரு வீடு கட்டுறாங்கன்னா வீட்டுல நிறைய பேர் வசிப்பாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த அவர் வீடை கட்டினாலும் அதோட பலன் நிறைய பேருக்கு கிடைக்கும். சோ அப்படி பலன் நிறைய பேருக்கு கிடைக்கிறதால இது செய்வினை வாக்கியம். ஓகேங்களா? பலன் ஒருவருக்கு கிடைத்தால் தன்வினை, பலன் பலருக்கு கிடைத்தால் அது செய்வினை. ஓகேங்களா? இதுதான் டிஃபரன்ஸ். அடுத்ததா எவ்வகை வாக்கியம் என கண்டு எழுதல். ஓகேங்களா? இதுல நம்மளே கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினை வாக்கியம் 4த்துல எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். வி கொடுத்துருக்காங்க, வருவித்தான். வி வந்தாலே என்ன? விபி செய்வை பண்ணு. வி வந்தாலே பிறவினை. மயில் என்பதற்கு பொருந்தி வரும் சொல் எதென கண்டறிக. மயில் என்ன பண்ணும்? அகவும். அப்ப ஆன்சர் அகவியது. வண்டு என்பதுடன் பொருந்தி வரும் ஒளிமரபு சொல்லை கண்டறிக. வண்டு என்ன பண்ணும்? முரலும். வண்டு முரலும். ரிங்காரம் இடம் போட்டுக்கூடாது. ஓகேங்களா? புத்தகத்துல முரலும் தான் இருக்கும், வண்டு முரலும். ஓகேங்களா? அடுத்ததா சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக. எமது மக்கள் இந்த பூமியை எப்போதும் மறப்பதே இல்லை. டேஷ் இதுவே எமக்கு தாயாகும், ஏனெனில் இதுவே எனக்கு தாயாகும். ஓகேங்களா? ஏனெனில். இதுக்கு ஆன்சர் எதே சொன்னாம விட்டுட்டு இருக்கோம். நான் ஏற்கனவே சென்ற இடம்தான். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சென்ற இடம்தான்பா, அதனால எனக்கு இங்க போறதுக்கு பயமே இல்லை. ஓகேங்களா? அதேதான் இது. நீங்க இணைப்பு சொல்ல பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்வியலோடு நீங்க பேச்சு வழக்கிலேயே இந்த 2 சென்டென்ஸ் நீங்க சொல்லி பார்த்தீங்கனாலே, 2 சொற்றோடையும் சொல்லி பார்த்தீங்கனாலே மேக்சிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு உங்களால ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் ஏற்கனவே சென்ற இடம்தான், அதனால் அச்சம் ஒன்றும் இல்லை. நான் இனிய சொற்களை பேச வேண்டும், இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். ஓகேங்களா? அடுத்ததா மோனோலிங்குவல். மோனோனாலே 1. ஓகேங்களா? அப்போ ஒரு மொழி. அடுத்த கொஸ்டின் வில் விண்ட். ஓகேங்களா? பல முறை எக்ஸாம்ஸ்ல கேட்கப்பட்டிருக்கு. வில் விண்ட்னா என்ன? சுழல் காத்து. ஓகேங்களா? கோனிக்கல் ஸ்டோன். ஓகேங்களா? கோனிக்கல் ஸ்டோன்னா குமிழிக்கல். ஓகேங்களா? அடுத்ததா ஒரு ஓர். சரியான வகையில் அமைந்த தொடரை காண்க. நம்மளும் ஒரு ஓர் எல்லா கிளாஸ்லயும் பாக்குறோம். ஓகேங்களா? ஒருனா என்ன? உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். ஓகேங்களா? ஓர் வந்து உயிர் எழுத்துக்கு முன்னாடி வரணும். இ என்பது உயிர் எழுத்து. அப்ப இதுக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் வரணும். 2 ஆப்ஷன் இருக்கு. ஓர் இரவும். ஓகேங்களா? பகலும்னு இருக்கு. அப்ப பா என்பது உயிர்மை எழுத்து, முன்னாடி என்ன வரணும்? ஒரு தான் வரணும்.
இல்ல அப்போ இந்த ஆன்சர் தான் கரெக்ட். இதுல பாருங்க ஓர்னு வந்துட்டு இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன? ஓரிரவும் ஒரு பகலும் சேர்ந்ததுதான் ஒரு நாள். இங்கேயும் பாருங்க நான் என்பது உயிர்மெய் எழுத்து, அதுக்கு முன்னாடி என்னதான் வரணும்? ஓகேங்களா, ஒரு தான் வரணும். அப்ப ஆன்சர் பி தான் கரெக்ட். அடுத்ததா பிழை திருத்துதல். சரியான எண்ணடையை தேர்ந்தெடு. ஒரு அடர்ந்த காடு. ஓகேங்களா, உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் வரணும். அப்போ ஓர் அடர்ந்த காடு. ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு ஊர்ல, ஓர் அடர்ந்த காடு. அடுத்த கொஸ்டின், கீழ்காணும் தொடர்களில் இதுவும் ஒரு ஊர். ஓகேங்களா, ஓகேங்களா, தெய்வீக காலை பொழுது உயிர்மெழுத்துக்கு முன்னாடி ஒரு வரணும். ஓகேங்களா, அப்போ இந்த ஆப்ஷன் தவறு. இனிய, ஓகேங்களா, இ என்பது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கு? ஓர் வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் பி கரெக்ட். இதெல்லாம் பாருங்க, இது உயிரெழுத்து, முன்னாடி என்ன வரணும்? ஓர் வரணும், ஒரு வந்திருக்கு. இது உயிரெழுத்து, முன்னாடி ஓர் வரணும், இது ஒரு வந்திருக்கு. அப்ப ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. பத்தியை படித்து சரியான விடையை தேர்ந்தெடு. தமிழர் நாகரிக வளர்ச்சியில் சிற்பம் கல்லில் வடித்த கவிதைகள் எனலாம். சில கொஸ்டின் கேட்டிருக்காங்களா? சிற்பம் கல்லில் வடித்த டேஷ் எனலாம்னா கவிதை. இந்த கவிதைகள் எனலாம். கண்ணையும் கருத்தையும், அடுத்ததா திவாகர நிகண்டா. கண்ணையும் கருத்தையும் கவரும் வகையில் அமைக்கும் கலையே சிற்பக்கலை. சிற்பக்கலை பற்றி திவாகர நிகண்டு மணிமேகலை போன்றவற்றில் குறிப்புகள் காணப்படுகின்றன. திவாகர நிகண்டில் சொல்லப்பட்ட கலை எது? என்ன கலை? சிற்பக்கலை. அப்ப ஆன்சர் சிற்பம். அடுத்ததா காணப்படுகின்றன பல்லவர் காலத்து தூண்களில் சிங்கம், யாழி, தாமரை. சிங்கம், யாழி, தாமரை. இதை வச்சு கொஸ்டின் கண்டிப்பா கேட்டிருக்காங்களா? எஸ். தூண்களில் காணப்படும் சிற்பங்கள் என்னென்ன? தூண்கள்ல சிற்பம் இருக்கு? தூண்கள்ல சிங்கம், யாழி, தாமரை மலர். ஆப்ஷன்ல சிங்கம், யாழி மட்டும் கொடுத்திருக்காங்க. அப்ப இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, அடுத்ததா மலர் போன்ற சிற்பங்கள் இருந்தன. திருச்சி, மலைக்கோட்டை, மாமல்லபுரம், காஞ்சிபுரம் போன்ற இடங்களில் பல்லவர் கால சிற்பம் கலைநுட்பத்துடன் அமைந்துள்ளன. ஓகேங்களா, இதை வச்சு கேள்விகள் வந்திருக்கா? திருச்சி மலைக்கோட்டையில் காணப்படும் சிற்பம் யாருடையது? பல்லவருடையது. யாருடையது? பல்லவர் கால சிற்பம். ஓகேங்களா, பல்லவர் கால குடைவரை கோயில்கள் நுழைவு வாயிலில் இருபுறங்களிலும் காவலர் நிற்பது போன்ற சிற்பங்கள் படைக்கப்பட்டன. அப்போ முன்னாடி கொஸ்டினுக்கு காவலர் நிற்பது போன்ற சிற்பம் எவ்வகை கோவில்களில் செதுக்கப்பட்டன? எந்த கோவில்னு பார்த்தோம்னா கோவில்களில் பல்லவர் கால குடைவரை கோவில்களில். ஆன்சர் குடைவரை கோவில். ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேள்வியை பார்த்துட்டோம். நாளைக்கு இனிமேல் ஓகேங்களா மேக்ஸுக்கு எப்படி காலையில 5 மணிக்கு வருதோ அதே மாதிரி தமிழுக்கு நைட்டு 9 மணிக்கு. ஓகேங்களா, 9 மணிக்கு அதே மாதிரி வீடியோ வந்துடும். ஓகேங்களா, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனி வரும் காலங்கள்ல ஓகேங்களா ஒரு நாள் கூட மிஸ் ஆகுது. டெய்லி இந்த தமிழ் சீரியஸும் கண்டினியூ ஆகும். காலையில 5 மணிக்கு மேக்ஸ் சீரியஸும் கண்டினியூ ஆகும். ஓகேங்களா, இடையில முடிஞ்ச அளவுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் இடையில பார்க்கலாம். ஓகேங்களா, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.